బిచ్చానూరు శ్రీ పద్మావతి అమ్మవారి కార్తీక బ్రహ్మోత్సవాల్లో 6వ రోజైన మంగళవారం ఉదయం అమ్మవారు సర్వభూపాల వాహనంపై కాళీయ మర్దనుడి అలంకారంలో ఊరేగుతూ భక్తులకు కనువిందు చేశారు. మంగళ వాయిద్యాలు, భక్తుల కోలాటాలు, చెక్క భజనల నడుమ అమ్మవారు ఆలయ 4 మాడవీధుల్లో భక్తులను కటాక్షించారు. ఉదయం 8 నుండి 10 గంటల వరకు వాహన సేవ సాగింది. అడుగడుగున భక్తులు కర్పూర హారతులు సమర్పించి అమ్మవారిని దర్శించుకున్నారు. శ్రీవారి హృదయ పీఠంపై నిలిచి లోకాన్ని కటాక్షిస్తున్న హలమేలు మంగ సర్వభూపాలురు వాహన స్థానీయులై అమ్మవారిని సేవించి తరిస్తున్నారు. ఇందులో అష్టదిక్కల్పాలు ఉన్నారు. వీరంతా నేడు జగదేక వీరుడైన శ్రీవారి అర్ధాంకిని సేవించి తరిస్తున్నారు. సాయంత్రం 4:20 నుండి 5:20 వరకు అమ్మవారు స్వర్ణ రథంపై విహరిస్తూ భక్తులకు దర్శనమివ్వనున్నారు. கிழக்கு திசையின் இந்திரனும் தென்கிழக்கின் அக்னியும் அழும் வந்தது. பகுளாதேவி, பார்வதி, அருந்ததி ஆகியோர் ஸ்ரீனிவாசனுக்கு நிலவின் சோதரியான நித்திய அழகி ஸ்ரீ இன்றைக்கு பிராட்டி காளியன் மீது நர்த்தனம் ஆடி எல்லோரையும் மயமாக விளங்குகின்றாள். இந்த ஆதிசேஷனுடைய அற்புதமான கைங்கரியங்களை ஏற்று மகிழ்கின்ற அதே எம்பெருமான் உரித்தான அந்த கஜங்களின் மீது நேற்றைக்கு அற்புதமாக வந்து அருளை செய்தவள் இன்றைக்கு இதோ அற்புதமாக தன்னுடைய ஒரு அண்ணனையும் தன்னுடைய பரிபாலனத்திலே கொண்டு வந்திருப்பவன் நம்முடைய எம்பெருமான் திருவேங்கடமுடையான். இந்த சர்க்கள் ஆட்சி செய்தாலும் அவர்களை பற்றியெல்லாம் நாம் பேசும் அந்த அமரர்களுக்கெல்லாம் ஏற்படுகின்ற துயரை நாம் போக்கக்கூடியவனாகிய எம்பெருமான் திருவேங்கடமுடையான். கப்பம் தவிர்க்கும் களியே என்று சொல்லுகிறார். களி என்றால் सोमं पिपासति तेजो दधाति. புதையல் போன்றவனாக இருக்கக்கூடிய கருவூலகமாக இருக்கக்கூடிய கூறுகின்றன. ஆதிகாலத்திலேயே மகாலட்சுமி பிரபாலாக இருக்கின்றாளாம். அவளுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்று பேச பூமியை பரிபாலனம் செய்யக்கூடியவள் இதோ சர்வபூபால வாகனத்திலே எம்பெருமானுடைய எம்பெருமான் அந்த ரூபத்திலே பிராட்டி ரொம்ப அற்புதமாக. எவ்வளவு பெரிய பாக்கியம்! முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொழ கிடந்த தாமரை உந்தி தனிப்பெரும் நாயக மூவுலகளந்து வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே என்று சொல்கிறார்கள். எம்பெருமான் தன் பிராட்டியோடு சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்வார். அத்துணை சிற்றரசர்களும் அத்துணை